நெட்ட மாதிரி அழாதவள, எல்லாரும் உன்னையதான் பார்த்துக்கிட்டே இருக்காவ. மாப்பிள்ள வேற உன்னைய பார்த்துக்கிட்டு இருக்காவ. அழாதவள. கீதா, அலமேலக்காவ எங்க கீதா? அலமேல வந்தா மட்டும் என்னடி பண்ணிடுவா? அவளால ஒன்றும் செய்ய முடியாது. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? கீதா, அலமேலக்காவ கூட்டிட்டு வா கீதா. நெட்ட மாதிரி நான் உங்ககிட்ட எவ்வளவு சொன்னேன், உனக்கு புரியலையா? ப்ளீஸ் கீதா, அலமேலக்காவ கூட்டிட்டு வா கீதா. சரி கூட்டிட்டு வர. அல்லாதடி. சீக்கிரமா போய் கூட்டிட்டு வா கீதா, கல்யாணம் முடிஞ்சிட போகுது. நெட்ட மாதிரி எதுவும் பிரச்சனை பண்ணி வைக்காதடி. மறுபடியும் அலமேலதான் எல்லாரும் திட்டுவாங்க. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு, கல்யாணம் முடியட்டும். ப்ளீஸ் கீதா, அலமேலக்காவ கூட்டிட்டு வா கீதா. சரி சரி அல்லாத போறேன். என்னத்தே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ கூட பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? இவ செஞ்சதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சு? மைனி அடச்சே வாய மூடு. மைனியா மைனி, என்ன மறுபடியும் சொந்தம் கொண்டாடிட்டு எங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கலாம் பாக்குறியா? என்னைய குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கா. உன்னையெல்லாம் நாங்க எந்த காலத்துல வீட்டுல சேர்த்துக்கிட மாட்டோம். உன்னால உங்க அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? அதெல்லாம் மறந்துட்டு உன்னைய நான் சேர்த்துக்கிடுவேன்னு நினைக்கிறியோ? இல்ல மைனி. எத்தே இவ கூட உங்களுக்கு என்ன பேச்சு? கோபப்படாதம்மா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா நீங்க உங்க மாவட்ட கொஞ்சம் பேசி வைங்கன்னு நெட்ட மாதிரி அம்மா தான் சொன்னாவ. அதான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்க சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. நிஜமாதாம்மா, நீ வேணா நெட்ட மாதிரி அம்மாவை கூப்பிட்டு கேட்டு பாரு. அவதான் என் மக கல்யாணத்தை உங்க மாவ நிறுத்திடுவா, கொஞ்சம் சொல்லி வைங்கன்னு சொன்னா. அதாம்மா சொல்லிக்கிட்டு இருந்தேன். இவளால நம்மளுக்கு எங்க போனாலும் அசிங்கம் தான். இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு வந்திருக்காளோ? இல்ல மைனி. அடச்சே வாய மூடு. பத்ராளி, என்னத்த மவளை சொன்ன உடனே கோவம் வருதோ? இல்லம்மா, இங்க வச்சு எதுக்கு அவளை ஏசிட்டு இருக்கா? அவளே வாயு பயிருமா இருக்கா. ஓஹோ, இவ மாசமா இருக்காங்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேனே? இல்லம்மா, கேள்விப்பட்டேன். நிறுத்துங்க. இவ கூட நீங்க என்ன ஓரவாக்கிட்டு தான் இருக்கீ, அப்படிதானே? ஐயோ இல்லம்மா. எத்தே உங்களுக்கு நாங்க வேணுமா இவ வேணுமான்னு முடிவு பண்ணிக்கங்க. இவதான் வேணும்னா இந்த கல்யாணத்துல இருந்து வீட்டுக்கு வராதுங்க. இவ கூட இப்படியே இவ வீட்டுக்கு போயிருங்க. அங்க சோத்துக்கு வழி இல்லாம போய் உட்கார்ந்தாதான் உங்களுக்கு எங்க அருமை என்னன்னு புரியும். அப்புறம் ஒண்ணு பேரம் பேத்தியும் பார்க்க விட மாட்டேன், என் புருஷனையும் உங்களை பார்க்க விட மாட்டேன். பத்ராளி அப்படிலாம் சொல்லாதம்மா. மைனி, எங்க அம்மா என் கூட பேசுறதே இல்ல மைனி. நீங்க அவியல சந்தேகப்படாதீங்க மைனி. பாவம் மைனி எங்க அம்மா. வாய மூடு. ரொம்ப நல்லவ மாதிரி நாடகம் போட்டுட்டு வந்துட்டா. அம்மா மைனின்னு உறவு கண்டாடுறியோ? ஓடும்போது இந்த உறவுல எங்க போச்சு? அப்ப மட்டும் நாங்க கண்ணுக்கு தெரியல, இப்ப மட்டும் தெரியுறோமா? என்ன மறுபடியும் வந்து ஒட்டிக்கிடலான்னு பாக்குறியோ? ஒரு காலத்திலயும் நடக்காது. நாங்க இருக்க வரைக்கும் உங்க அண்ணன் உன்னை எட்டி கூட பார்க்க மாட்டாரு. எத்தே இப்ப என்ன சொல்றீங்க? என் கூட வாரியலா இல்ல இவ கூட போறியலா? நம்ம வீட்டுக்கு வரேம்மா. இனி இவ கூட பேசுறது பார்த்தேன், நீங்களா இவ வீட்டுல தான் போய் இருக்க வேண்டியிருக்கோம். ஜாக்கிரதை. வாங்க போவோம். வாமா போவோம். எங்க வீட்டுக்கு வந்துடலானே கனவுலயே நினைக்காத. எப்பவுமே அது நடக்காது. பத்ராளி வாமா. வாயுமா இருமா இருக்க அந்த பிள்ளை பிடிச்சி அம்மா இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கா. ரொம்பதான் பாசம் கொப்பளிக்குது. இவ இப்படி இருக்கும் போதே உங்க கண்ணுல இருந்து தார தாரியா கண்ணீர் கொட்டுதே. நல்லவளா இருந்திருந்தா அவ்வளவுதான், இந்த பூமியிலே கால ஊட மாட்டிய. வாங்க போவோம். இன்னைக்கு உங்க மாவன்ட்ட சொல்லி எல்லாத்தையும். என்ன ஏசினாலும் பரவாயில்ல, எங்க அம்மா எதுக்கு ஏசியாவ? எங்க அம்மா பாவம், என்ன சொல்றதுனே தெரியாம போறா. அண்ணன் பேரை சொல்லி சொல்லியே மிரட்டியவ மைனி. எங்க அண்ணனும் மைனிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். எங்க அம்மா நிலைமைய யோசிச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னையும் பார்க்க வர முடியாம அங்கேயும் நிம்மதி இல்லாம இருக்கா. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஓடி போய் கல்யாணம் பண்ணி இருக்கவே கூடாது. அதனாலதான் எங்க அம்மைக்கு இவ்வளவு கஷ்டம். ஏய் அலமேலே, என்னவே இங்க நின்னுட்டு இருக்கா? வா அங்க போலாம். வேண்டாங்க, இதானே இங்கேயே நிக்க. ஏய் கல்யாணம் அங்க நடக்குதுடி, வா நம்ம மேடைக்கு போலாம். வேண்டாங்க, இதா நெட்ட மாதிரி அம்மா பார்த்தா அதுக்கும் ஏசுவாவ. என்னாச்சு அலமேலே? கீதா எங்க அம்மா என் கூட பேசுறதுக்காக வந்தாவளா? எங்க மைனி சத்தம் போட்டு எங்க அம்மையை கூட்டிட்டு போயிட்டாவ. பாவம் தெரியுமா எங்க அம்மா.
ஒரு வார்த்தை கூட எனக்காகவும் பேச முடியல, அவியனையும் எதிர்த்து பேச முடியல. எங்க மைனி சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டே போறாவ. பாம்போல இருக்கு கீதா. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் மட்டும் ஒழுங்கா கல்யாணம் முடிச்சிருந்தேன் எங்க அம்மா என்ன நல்லா பார்த்துருந்துருக்கலாம். ஆனா இப்போ எங்க அம்மா அங்க கஷ்டப்பட்டுட்டு கிடக்கா. என்ன பண்றதுன்னே தெரியல கீதா. அப்படின்னா உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல வச்சுக்கலாமேலு. வச்சுக்கலாம் கீதா, ஆனா நாங்களே கஷ்டப்பட்டுட்டு கிடக்கோம். எப்படி எங்க அம்மையை பார்த்துக்கிட முடியும்? போன மாசம் செக்கப்புக்கு கூட காசு இல்லாம ஓனரம்மா தான் கொடுத்தாவ. அவர் வருமானம் ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. அதை வச்சுட்டு தான் சாப்பிட்டுட்டு வாடகையும் கொடுத்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நான் கொஞ்ச நாள் கடை போட்டிருக்கும் போது நிம்மதியா இருந்தோம். இப்போ என்னால பிள்ளைய வயிற்றுல வச்சுட்டு கடையும் போட முடியல. எங்க செலவுகளை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் கீதா. எங்க அம்மையும் கூட்டிட்டு வந்து அவங்களையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு யோசிக்கேன். ஏய், உங்க அம்மா உங்க அண்ணன் வீட்டில் இருந்தாலும் பூ வித்து ஆடு மேய்ச்சி தானடி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க உங்க வீட்டிலே வந்து இருக்கலாம். இருக்கலாம் கீதா. எங்க மைனி எங்க அண்ணனை பார்க்கவே விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டியாவ. அதான் எங்க அம்மா பாம்பால பயந்துகிட்டே போறா. என்னாலையுமே ஒண்ணுமே சொல்ல முடியல கீதா. எங்க அம்மைக்கு நானும் எங்க அண்ணனும் தான் உசுரு. எப்படி எங்க மைனி எங்க அண்ணன் கூட பேச விட மாட்டேன்னு சொன்னா எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவா. அதனாலதான் என் கூட பயந்து பயந்து பேசிக்கிட்டு இருந்தா. இப்ப வந்து மிரட்டி கூட்டிட்டு போறாவ. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு கீதா. சரி அலமேலு, கவலைப்படாத. உங்க அம்மா இப்ப மனசு மாதிரி உங்ககிட்ட பேசிட்டாங்கல்ல. கூடிய சீக்கிரமே உங்க அண்ணனும் மனசு மாதிரி பேசுவாங்க அலமேலு. இப்ப வேணா கொஞ்ச நாள் கோபத்துல இருக்கலாம், போக போக எல்லாம் மாறிடும். குழந்தை மட்டும் பிறக்கட்டுமே, எல்லாருமே வந்துருவாங்க அலமேலு. அப்படியே கீதா? ஆமா அலமேலு, குழந்தை பிறந்த உடனே எல்லாரும் சமாதானமாயிருவாங்க. நீ வேணா பாத்துக்கிட்டே இரா. சரி கீதா. வாழ மேல நெட்ட மாதிரி மனமேடையில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. நாம கொஞ்சம் போய் சமாதானப்படுத்தலாம் வா. சரி வா போவோம். நெட்டமாரி, நெட்டமாரி, ஹலோ நெட்டமாரி, கேக்குதா? என்ன கூட கூட பார்க்கவே மாட்டேங்க. எதுக்கு அந்த பக்கமா திரும்பி இருக்க? நீ பார்க்க வெக்கப்படுறாளோ? இருக்கோம். எம்மா எம்மா எம்மா, ஷில்பா ஷில்பா. ஏன் நான் வீட்டுக்கே வரக்கூடாதா? இல்லனே, நீ அதுக்கு தான் வந்திருக்கியோ? எதுக்கு தான் வந்திருக்கியோ? அதுக்குனே, அதுக்கு. என்ன சொல்றா? என்ன, நீ கல்யாணத்தை நிறுத்த தான் வந்திருக்கியோ? கல்யாணமா? யாருக்குமா? ஐயோ, உனக்கு விஷயமே தெரியாதோ? தெரியாது. யாருக்கு கல்யாணம்? கல்யாணம் அந்த பொண்ணுக்கு தான். ஏய் ஷில்பா, எம்மா அண்ணே வந்துட்டு. உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? இல்லம்மா, அண்ணே வந்திருக்கு. எனக்கு தெரியும், நான் பேசிக்கிட்டே, நீ உள்ள போ. எம்மா, ஷில்பா யாருக்கும் கல்யாணம் சொல்றா? யாருக்கு? என்ன அது வந்து? ஷில்பா, நீ உள்ள போன்னு சொன்னேன். எம்மா, அண்ணனுக்கு ஒண்ணுமே தெரியல. நாங்க தெரியப்படுத்திக்கிட்டியா? நீங்க உள்ள போங்க. வந்துட்டா பெரிய மனுஷி மாதிரி பேசியதுக்கு. உள்ள போ ஷில்பா. மா, யாருக்குமா கல்யாணம்? அது இருக்கட்டும், நீ இப்ப எதுக்கு வேலையில இருந்து வந்தா? எம்மா, உங்க எல்லாரையும் பார்க்கணும் போல இருந்ததா, அதான் கிளம்பி வந்துட்டேன். நீ ஊரை விட்டு போய் பல மாசம் ஆயிட்டோ. எங்களெல்லாம் பார்க்காம இருக்க முடியலையோ? ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கேன். நீ பாசமா கூப்பிட்டு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா எதுக்கு வந்தான்னு கேக்குறீங்களேம்மா? நீ பண்ணிட்டு போனது சின்ன காரியமா? நீ வந்த உடனே விருந்து வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு போயிட்டு மறுபடியும் இந்த ஊருக்கு நீ வரலாமா? அங்கேயே நீ பல வருஷம் இருந்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். எதுக்கு இப்ப இங்க வந்த ஆர்னே? எம்மா, என்னால அங்க இருக்கவே முடியலம்மா. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்ன கஷ்டம்? உன்னை பெற்றதுனால எங்களுக்கு தான் கஷ்டம். எம்மா, ஏமா இப்படி பேசுறீங்க? வேற என்ன பேச சொல்றா? எதுக்கு இப்ப இங்க வந்த ஆர்னே? அசோகே, அசோகே. என்னம்மா, தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கான். நீங்க தான் வர சொன்னீங்களோ? நீ என்னமோ அவன் ரூம்மேட் நம்பரை வாங்கிட்டு வந்திருக்கேன், அவன் வெளியே போன உடனே உனக்கு தகவல் கொடுப்பான்னு சொன்னா. இவன் இங்கே வந்து நின்னுட்டா, எவன் தகவல் கொடுத்தா உனக்கு? ஆமால, யாருமே தகவல் கொடுக்கலையே. அருணே, ஏன்டா அவனுங்க தகவல் கொடுக்கல? நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு தெரியாம வந்துட்டேன். மா, இவன் அவனுங்களை ஏமாத்திருக்காமா. இவன் எல்லாரையும் ஏமாத்துவான். மறுபடியும் கூட்டிட்டு போய் அங்க விட்டுட்டு வா. ஏமா, நான் போக மாட்டேம்மா. அருணே, நீ அங்கதான் போகணும், அங்கதான் இருக்கணும். மரியாதையா கிளம்பு. அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடுங்கம்மா.
என்னால நெட்ட மாதிரி இல்லாம இருக்க முடியலம்மா. நான் அந்த பொண்ணை ரொம்பவே காதலிக்கிறேன். தயவு செஞ்சு என் காதலை புரிஞ்சுக்கோங்கம்மா. காதலிக்கான காதலிப்பு. நீ காதலிச்ச லட்சணம் எங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சுட்டு ஒழுங்க மரியாதையா வேலைக்கு போ அருணே. நீ இந்த ஊர்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. அசோக்கு உன்னை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா. ஏம்மா, நெட்ட மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அவளை தவிர வேற ஒரு பொண்ணை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னால ஒழுங்கா வேலை கூட செய்ய முடியலம்மா. எப்போ பார்த்தாலும் அவ நினைப்பாவே இருக்கு. தயவு செஞ்சு என் மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. எனக்காக நெட்ட மாதிரி வீட்டுல வந்து கொஞ்சம் பேசுங்களேன். இதுக்கப்புறம் நெட்டமாரி வீட்ல எப்படி பேச முடியும்? ஏய் அத்தை, உண்மையை தானே சொல்றேன். இன்னைக்கு தானே நெட்டமாரி கல்யாணம். அண்ணி, என்ன சொல்றீங்க? நெட்ட மாதிரிக்கு இன்னைக்கு கல்யாணமா? ஆமா, இன்னைக்கு தான் அவருக்கு கல்யாணம். அசோக்கு உன் பொண்டாட்டி வாயை வச்சு சும்மா இருக்க சொல்லு. அருணே வேலைக்கு போ. முடியாதுமா. அண்ணி, நெட்ட மாதிரிக்கு எங்க வச்சு கல்யாணம்? கோவில்ல தான். அருணே, அசோக்கு உன் தம்பி கோயிலுக்கு போக கூடாது. எப்படியாவது அவனை தடுத்து ஊருக்கு அனுப்பி வை போ. சரிங்கம்மா. ஏய், எதுக்குடி அவன்கிட்ட சொன்னா? அத்தை பயப்படாதீங்க. அவர் போனாலும் கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிடும். கல்யாணம் நின்று இவ அவளை கூட்டிட்டு இங்க வந்தா நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது.